விளையாட்டால உயிரிழந்த நடிகையோட முன்னாள் கணவர். அவரோட 13,000 கோடி சொத்துக்கு யார் வாரிசுன்னு தெரியுமா? 90 அப்புறம் 2000கள்ல பாலிவுட் முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க கரிஷ்மா கபூர். இவரோட முன்னாள் கணவர் சஞ்சய் கபூர். தொழிலதிபரா இருந்தாரு. இவரு போன ஜூன் 12ஆம் தேதி வியாழக்கிழமை இங்கிலாந்துல போலோ விளையாடுறப்போ காலமாயிட்டாரு. இவருக்கு வயசு 53. சஞ்சய் கபூர் ஒரு அமெரிக்க குடிமகன். அதனாலதான் அவரோட உடம்ப இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுல தாமதம் ஏற்படுது. சஞ்சய் கபூரோட மரணத்துக்கு பின்னாடி அவரோட சொத்தோட வாரிசு பத்தின கேள்விகள் எழுப்பப்படுது. சஞ்சய் கபூருக்கு 3 தடவை கல்யாணமாகி 4 குழந்தைகள் இருக்காங்க. அவரு முதல்ல 1996ல ஆடை வடிவமைப்பாளர் நந்திதா மஹதானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவங்களோட கல்யாணம் 4 வருஷங்கள் மட்டும் தான் நீடிச்சது. இந்த ஜோடி 2000வது வருஷத்துல விவாகரத்து பெற்றது. சஞ்சய் கபூருக்கு முதல் திருமணத்துல குழந்தைகள் இல்ல. நந்திதா மஹதானி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கினதுக்கு பின்னாடி சஞ்சய் கபூர் பாலிவுட் நடிகை கரிஷ்மா கபூரை 2003வது வருஷம் 2வது தடவையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு சமைரா அப்புறம் கியான் அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்கு. கல்யாணமான சில வருஷங்களுக்கு பின்னாடி அவங்களோட உறவுல விரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமா இந்த ஜோடி 2016வது வருஷம் விவாகரத்து வாங்கிடுச்சு. கரிஷ்மா கபூர் கிட்ட இருந்து விவாகரத்து பெற்ற பின்னாடி சஞ்சய் கபூர் திருமண நகைகளோட நிறைய ஜீவனாம்சத்தையும் கொடுத்தாரு. கரிஷ்மா கபூரை விவாகரத்து செஞ்ச பிறகு அவருக்கு 70 கோடி ஜீவனாம்சத்தையும் கொடுத்தாரு சஞ்சய் கபூர். இதுல கரிஷ்மா கபூர் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா சஞ்சய் கபூர் குழந்தைங்களோட செலவுகளை ஏற்க வேண்டியிருந்தது. இதோட சஞ்சய் கபூர் தன்னோட குழந்தைகளை சந்திக்கவும் நீதிமன்றம் அனுமதிச்சது. சஞ்சய் கபூர் தன்னோட 2 குழந்தைகளுக்கும் கரிஷ்மாவுக்கும் 14 கோடி மதிப்பிருக்கக்கூடிய வீட்டோட பத்திரத்தை கொடுத்தாரு. கரிஷ்மாவை விவாகரத்து செஞ்ச பின்னாடி சஞ்சய் கபூர் நடிகை பிரியா சச்தேவ 3வது தடவையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரு 2017வது வருஷம் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு அசரியாஸ் அப்படிங்கிற பையன் இருக்காரு. இப்போ சஞ்சய் கபூரோட மரணத்துக்கு பின்னாடி அவங்களோட 3வது மனைவி பிரியா சச்தேவ் அவரோட சொத்துல உரிமையாளரா மாறுவாங்க. 13,000 கோடி மதிப்பிருக்கக்கூடிய முழு வணிகம் அப்புறம் நிதி பரிவர்த்தனைகளும் இப்போ பிரியா சச்தேவ் தான் பொறுப்பேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது.